Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கருணைக்கிழங்குல இருக்க நன்மைகள் என்னென்ன அப்படினு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் 1/2 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு கை அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா புளியை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புளியை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு மூடி தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த புளி கரைச்சலை கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம சும்மா தண்ணி அடிக்கடி சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தேவையான தண்ணியை இந்த புளி கரைசலில் சேர்த்துடணும். இப்போ இது ஒரு பவுல் அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே வந்து புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்குக்கு மேலே தண்ணி மூழ்கி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புளி, 2 டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு. புளியும் நம்ம உப்பும் சேர்க்கறதுனால கருணைக்கிழங்கு வந்து நம்ம சாப்பிடும்போது நாக்கில் அரிக்காமல் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எப்போ சமைக்கும் போதும் புளி உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு அதனால் ஏற்படுற அரிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் சின்ன கிழங்கா இருந்தனால முழுசாகவே சேர்த்துட்டேன். ரொம்ப பெரிய கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கத்தி இல்லைன்னா ஃபோர்க் விட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உள்ளார போகும். இப்போ நம்மளுக்கு கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்க நம்ம ஹீட் வாட்டர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வச்சு கிழங்கை வந்து உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து அதோடய தோல் வந்து நம்மளுக்கு உரிக்க வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு நம்ம உடம்புக்கு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது நம்ம குழம்பு அடிக்கடி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோன்னா. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லது, ரொம்ப நல்லது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அடுப்பை ஃபுல்லாகவே வச்சு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துடலாம். இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு கொதிக்கும் போது ஓப்பன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது புளிக்குழம்பு செய்கிறதுக்கு.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷமாக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ அந்த கிழங்கு வந்து நம்மளோட குழம்புல அப்சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு சுவையான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து 8லேருந்து 10 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.